மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை பற்றியோ இல்லை பிரதமரை பற்றியோ இல்லை போலீஸ்காரர்களை பற்றியோ இல்லை அரசாங்கத்தை பற்றியோ எதை வேண்டுமானாலும் தோல்வித்து படங்கள் எடுக்க முடியும். தமிழ்நாட்டில் மதத்தை பற்றியான கூட படம் எடுக்க முடியும். சாதி குறித்து தமிழ்நாட்டில் அப்பட்டமான ஒரு பதிவை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் முடியுமா அப்படின்னு கேள்வியாக இருந்துச்சு. ஏ சர்டிஃபிகேட் படங்கள் கூட எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே துணிஞ்சு படம் எடுக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ பயப்படுறோன்னு எனக்கு தோணுச்சு. அப்படிதான் கட்டுரை தமிழ் ஆஃபீஸ்க்குள்ள போனோம். ஒரு ஆஃபீஸ் போனோம். உள்ள காலையில் விடிஞ்சிச்சு, ஷூட்டிங் ஸ்பாட் வந்தது, இனிமேல் அஸ்மினேட்டராக ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டார். தேவர் மகன், விருமாண்டி போன்ற பருத்திவன் போன்ற படங்களை தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ சினிமா மொழி அவ்வளோ இருக்கும். ஆனால் அது எளிய மனிதர்களை என்னவா போய் கன்வெர்ட் ஆகுது, என்னவா போய் சேருது, இவங்க சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேசணும் ரெண்டு பேருமே. நீ அவ்வளோ போய் லெஜெண்டை கேள்வி கேட்குற, அவ்வளோ போய் விஷயத்த கேள்வி கேட்குற, ஒன்னியால் அது ஒரு ஷார்ட் எடுக்க முடியுமா, படம் எடுக்க முடியுமான்னு ஏகப்பட்ட எதிர்மொழி வந்துருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணனா நிச்சயமா நம்மளால் படம் எடுக்க முடியும். ஏன் இப்போ 75 நம்மளால் படம் எடுக்க முடியாதா? அவள் சொல்ல வேண்டாம். கட்டுரை கதையை நான் சொல்லும் போது எல்லா புதுசும் ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா 21 கொலை துப்பாக்கி தூக்கி சுட்டுட்டே இருப்பான்னு சொன்னேன், சுட்டு வீழ்த்திதான் சொன்னேன். எல்லா புதுசும் உடனே ஓகேன்னு சொன்னாங்க. சாதியை பெருசாக கண்டுக்காம, மதத்தின் பெருசாக கண்டுக்காம, தான் வாழ்க்கை போதும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. தாம சரியா தான் வாழ்றோம், மிகச் சரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், யாரையும் துன்புறுத்தல அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு மௌன சமூகத்தை நோக்கி நம்ம கேள்விகள் எழுப்பலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பட டைரக்டர் இப்போது என் சினிமான்னு பேச கூப்பிட்டுருக்காங்க. அதை அந்த வாய்ப்பை வாங்கிட்டு இருந்த பரியரும் பெருமாளுக்கும் கூகை டீம், கூகை நிர்வாகத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் படம் தேட்டரில் போயிட்டு இருக்கும்போது என் சினிமா அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிற வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ சாதாரணமானதாக நான் நினைக்கல. நான் சின்ன வயசுலேருந்து அப்பா டான்ஸர் அப்படிங்கிறதுனால டான்ஸ் ஆடுறது, சினிமாக்களை தொடர்ந்து பார்ப்பது, சும்மா நாடகங்கள் போடுறது அப்படின்னு ஊரில் சும்மா எனக்கு தோன்றதான் செஞ்சிட்ருப்பேன் இருக்கும்போது. அதில் ரொம்ப அதிகமாக டான்ஸ் தான் ஆடிப்பாங்க. எல்லா ஸ்டேஜ்லேயும் போய் டான்ஸ் ஆடுறதும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ இப்போது டான்ஸ் ஆடுற பையன் கமர்ஷியல் சினிமா தான் அதிகமாக பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப தீவிரமான ரஜினி விஜய் ரசிகர்கள் தான். அதனால் சினிமா பைத்தியமாக எந்த சினிமாவில் பாட்டு அதிகமாக இருக்கோ, எந்த சினிமாவில் டான்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த சினிமாவை தான் தேடி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா புளியங்குளம் மாதிரியான கிராமத்தில் சினிமாவை பற்றி பேசுவதற்கோ இல்லை சினிமாவை பற்றி பேச மாட்டோம், நடிகர்களை பற்றி பேசுவோம். நடிகர்களை பற்றி பேசக்கூடியதான் என்னோட பாலியம். அது அடுத்த மேடைக்கு கொண்டு போவதுக்கோ இல்லை டான்ஸ் மேடைக்கு கொண்டு போவதுக்கோ அதை நிகழ்த்தி காட்டுறதுக்கோ எந்த வாய்ப்புமே எனக்கு கிடைக்காது. கிடைக்கிற மேடையில் அன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஏதாவது ஒன்றை செஞ்சு அதன் மூலமாக சினிமா ஆசையை தீர்த்துக்கிற ஆளாக தான் நான் இருந்தேன். என்னோட 2006 வரைக்குமே எனக்கு அப்படியான எழுத்துலகம், சினிமா உலகம் எதுவுமே பரிச்சயமாக கிடையாது. ஒரு நகரத்தில் வாழ முடியாத சூழல் வரும்போது இன்னொரு நகரத்துக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி வந்தோம் தான் நான். அப்படி சினிமாவாக ஆசை சென்னைக்கு வரல, சென்னைக்கு ஓடி வந்துட்டேன், அவ்வளோதான். சென்னைக்கு ஓடிந்து இங்கே நிறைய ஊரில் நிறைய இடங்களில் வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். சென்னைக்கு வந்த உடனே ஒரு சினிமா அலுவலகங்களை தேடி போய் பார்க்குறது, சும்மா என்னென்ன கேட்காம ஏதாவது வேலை கேட்டு சினிமாக்குள்ளே போகிறது, அப்படிதான் நான் இருந்தேன். அப்படிதான் கட்டுரை தமிழ் ஆஃபீஸ்க்குள்ள போனேன். ஒரு ஆஃபீஸ் போனோம். உள்ள ஒரு எதேச்சியாக நண்பர் மூலமாக அப்போ கட்டுரை தமிழ் ஆஃபீஸ் உள்ள போனதுக்கப்புறம் நமக்கு ஈஸி சாப்பாடு கிடைக்கும், தங்க இடம் கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சின்ன இது அது போதும்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, இது போதும் அப்படின்னு. அதை தாண்டி சினிமாவை பற்றி எந்த விருப்பமே எனக்கு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு நாள் என்ன சொல்கிறது, ஒரு நாள் இயக்குனர் என்கிட்ட பேசினதே கிடையாது. கிட்டத்தட்ட நான் சேர்ந்து ஒரு 3-4 மாதம் நான் அவர் பேசினதே. நான் இப்போ ஒரு பையன் வேலை பார்க்குறேன்னே அவருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மழை நாளில் யாருமே இல்லை, அவர் ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டாரு. பொதுவாக அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கிறதுனால சிகரெட் தீர்ந்து போச்சுன்னு மிட் நைட்டு வாங்கிறதுக்காக போனார். இப்போ போகும்போது நான் கூட துணைக்கு போனேன். இப்போ துணைக்கு போகும்போது ஒரு நாய்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டார். இது நான் ஒரு கிராமத்து பையன் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணேன், பயப்படாமல் நாயை விரட்டி அடித்தேன். அப்போ எனக்கு திரும்பி பார்த்து பேச ஆரம்பித்தார். நாய்க்கெலாம் பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை பயப்பட மாட்டேன் சார் அப்படின்னு. அன்றைய இரவு நான் பேச தொடங்கணும். விடிய பேசிட்டே இருந்தார், ஒன்றா கேட்டே இருந்தார். என்னை அறியாமலே நான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தேன். அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே என் வாழ்க்கையோட முக்கியமான கேள்விகள். நான் சொன்ன பதில்கள் எல்லாமே என் வாழ்க்கையோட முக்கியமான பதில்கள். இது நாங்கள் விடிய பேசிட்டே இருந்தோம். காலையில் விடிஞ்சிச்சு, 2 பேர் தூங்கலை, ஷூட்டிங் ஸ்பாட் வந்தது, இனிமேல் அஸ்மினேட்டராக ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நாளில் என்னோட நான் மறுநாள் மெரினா பீச்சில் கட்டுரை தமிழ் பிரபாகர் சில கொலைகளை செய்வார், துப்பாக்கியால் சுடுவார். அந்த ஷாட் தான் முதல்ல நான் போய் அஸ்மினேட்டராக போய் நிற்கிறேன். ஓடி போய் இந்த ஆணையும் பெண்ணி சேர்த்து வைக்கிறதா என்னோட வேலை. அவன் சேர்த்து அவன் சேர்த்துன்னு சொல்லுவாங்க.
அந்த வேலையை ஓடி ஓடி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது என்னை கூப்பிட்டு கேட்டே இருப்பார். என்னோட சுயநலமா என்னன்னு தெரியல, அந்த படம் முடிஞ்சாலும் அஸ்டினேஸ்லாம் போயிட்டாங்க, அவர் கூட இந்த அஸ்டினேஸ்லாம் போயிட்டாங்க. நான் மட்டுமே இருந்தேன். அங்கே தொடங்கிச்சு என்னோட வாழ்க்கை. நான் மட்டுமே இருந்ததுனால கத்திர தமிழுக்கும் தங்க மீன்களுக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தில் நான் சினிமாவை மிகச்சரியான சினிமாவை புரிந்து கொள்ள தொடங்கினேன். ஏன்னா வந்து அப்போ கூப்பிட்டு புக்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பித்தாரு. படித்தா 2 பேரும் படங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போ உலக சினிமாவை பார்க்க தொடங்குவேன். முதல்ல வந்து இதெல்லாம் டிவிடிஸ்லாம் காமிச்சு, இப்போ டிவிடிஸ்லாம் படம் பார்க்க ஆரம்பி, நீ பார்த்துட்டு இருக்க சினிமாவில் இது சினிமாவில் சொல்கிறாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அந்த டிவிடிஸோட அட்டைப்படத்தை பார்த்து படம் பார்ப்பேன். எது கொஞ்சம் ரொமான்டிக்காக இந்த அட்டைப்படம் இருக்கோ அதை எடுத்து அந்த டிவிடி போட்டு படம் பார்ப்பேன். சப்டைட்டில் புரியாது, ஓட விட்டு பார்ப்பேன். அந்தந்த இடத்துல நின்று பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அவர் கூட உட்கார ஆரம்பிச்சிட்டாரு, நான் உட்கார கூட இருந்து 2 பேரும் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ சப்டைட்டில் எனக்கு புரியாது அப்படின்னாலும் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போதே ஒன்று சொன்னார், உனக்கு சப்டைட்டில் புரியாமல் இருக்குது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டால், நான் கதையை கவனிச்சிட்டு இருக்கேன், நீ இந்த படத்தோட ஷார்ட் ஆர்டரை கவனிக்கிற, இந்த படத்தோட எங்கே கட் பண்ணுறான்னு கவனிச்சிட்டு இருக்க, உனக்கு நல்லாவே நீ விஷுவலை பார்த்துக்கிட்டே இருக்க. நிச்சயமா நீ இந்த படத்தை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சு, சப்டைட்டில் புரியாதா கூட விட்டுரு, தொடர்ந்து படம் பார்த்தனா உன்னோட விஷுவல் சென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், இந்த சினிமாவை என்னை விட மிகச் சரியாக நீ புரிஞ்சுக்குன்னு சொல்லி சப்டைட்டில் விட்டு சப்டைட்டில் புரியணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக நான் வந்து படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க எனக்கு சப்டைட்டில் அவசியமே இல்லைன்னு தோணுச்சு. நானே படங்களை புரிந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் உடனே திடீர்னு ஒரு படம் எடுத்து போட்டு பார்க்குறேன். அந்த படம் பார்த்து முடிச்ச உடனே அந்த படம் பார்த்து முடிச்சுட்டேன். அது அந்த இவர் இல்லை, ஊரில் இல்லை, தனியாக இருந்தேன். அந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட தூங்கவே இல்லை. ஒரு மாதிரி அந்த படம் வந்து எதையோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது எனக்கு கிளைமாக்ஸ், அந்த மக்கள் கூட்டம் கழுது எடுத்து வரதை பார்த்த உடனே எனக்கு வந்து கிட்டத்தட்ட கொடியங்குளம் ஞாபகம் வந்துடுச்சு. கொடியங்குளம் கலவரத்து ஞாபகம் வந்தோடனே இது ஏதோ எங்கேயோ எடுத்த ஒரு படம் நம்ம இவ்வளோ பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னோடனே அது வரைக்கும் எனக்கு உள்ளே இருந்த சினிமா குறித்த ஒரு பிம்பம், இந்த நாயக பிம்பம் இதெல்லாம் உடஞ்சி சுக்கா போய் மனுஷங்களாக தெரிய ஆரம்பித்தாங்க. சினிமாக்குள்ள ஃபுல்லாக மனுஷங்களாக தெரிய ஆரம்பித்தாங்க. அவங்களோட துயரங்கள் தெரிய ஆரம்பிச்சு. அன்னைக்கு நைட்டே நான் சும்மா எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எழுத தெரியாது, அப்போலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுத ஆரம்பிச்சா வந்ததுக்கப்புறம் காமிச்சிருந்தேன், இந்த படம் பார்த்தேன், இந்த படத்துக்கும் எங்கள் ஊரில் நடந்த சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காமிச்சேன். அவர் பயங்கரமாக சந்தோஷமாயிட்டார். இதாண்டா வேணும்னு சொல்லிட்டு அப்போ தான் காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். உனக்கு எழுத வருது, இந்த சம்பவத்தை எழுத்தா மாற்றக்கூடிய சக்தி வருது, உங்களோட வாசிப்பு காலம் இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ தொடங்க வேண்டியது உங்களோட எழுத்து காலம் அப்படின்னு சொல்லி காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ பிளாக் பயங்கர வேல்யூ. இப்போ காட்சின்னு பிளாக் ஆரம்பித்தோடனே ஒரு தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு பையன் அப்போ உள்ள சினிமாவை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தென் மாவட்டத்தில் சினிமாவோட பாதிப்பு என்னவா இருந்துச்சு, ஒரு கலாச்சார படைப்பு பண்பாட்டு படைப்பு என்ன சொன்னாலும் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். அப்போ தேவர் மகன், நிர்மாண்டி படங்கள், இந்த மாதிரி சினிமாக்கள் என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது ஒரு கட்டுரை நான் எழுதினேன். நிஜத்தை எழுதினேன், அப்படியே எழுதினேன். அது அந்த கட்டுரை கொண்டு போய் எனக்கு என்னோட சினிமா புரிதல்ல ஒரு சினிமா எளிய மக்களை எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துது. நாம் நினைக்கிறோம் இன்னைக்குமே வந்து சப்ஜெக்டிவாக பார்த்தா தேவர் மகன், விருமாண்டி போன்ற பருத்திவன் போன்ற படங்களை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ சினிமா மொழி அவ்வளோ இருக்கும், அவ்வளோ மிரண்டு போன படங்கள் எல்லாமே. ஆனால் அது எளிய மனிதர்களை என்னவா போய் கன்வெர்ட் ஆகுது, என்னவா போய் சேருது, ஏன் இதை வந்து இவங்க சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேசின 2 பேருமே. இதை ஏன் ஒரு கட்டுரை எழுதக்கூடாதுன்னு கேட்டார். அப்படிதான் ஒரு கட்டுரை கமல்ஹாசன் சார் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் வந்து நான் சும்மா எது சொன்னாலும் எழுதினேன். சினிமா வச்சு ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு கடிதம் எழுதுறான். அந்த கடிதம் சும்மா பிளாக்ல போடுறோம். அந்த கடிதம் போய் சேர்ந்த எல்லை ரொம்ப அபரிதமாக இருந்துச்சு. அதுக்காக எங்கிருந்தோ கால் பண்றாங்க, யாராயிரமோ கால் பண்றாங்க. எதிர்வினையும் சரி நேர்வினையும் சரி மாற்றி வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு சினிமா இவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை செலுத்துது, நம்ம இதை விட ஒரு சிறந்த ஊடகம் எதுவுமே இருக்க முடியாது போல எனக்கு தோணுச்சு. இப்போ அப்படின்னா நானும் இதே மாதிரி ஒரு படத்தை எடுத்தே ஆகணும். இந்த படம் ஏன்னா எல்லாரும் கேட்ட கேள்வி அதுதான், நீ உன்னே ஒரு படம் எடுக்க முடியுமா, நீ அவ்வளோ பெரிய லெஜெண்டை கேள்வி கேட்குற, அவ்வளோ பெரிய விஷயத்த கேள்வி கேட்குற, ஒன்னியால அது ஒரு ஷார்ட் எடுக்க முடியுமா, படம் எடுக்க முடியுமான்னு ஏகப்பட்ட எதிர்வினை வந்துருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணனா நிச்சயமா நம்மளால படம் எடுக்க முடியும். ஏன் இப்போ 75 நம்மளால படம் எடுக்க முடியாதா? நிச்சயமா நம்ம படம் எடுப்போம் கண்டிப்பா. அதை நம்ம ஊர், நம்ம மக்கள், எளிய மக்கள், இவ்வளவு கேள்வியோடு இருக்கிற மக்கள், இத்தனை கேள்விகளையும் கேட்ட மக்கள் ஒரு படம் அவங்க லைஃப்ல படம் எடுத்தா அப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நம்ம என்ன படம் எடுத்தாலும்
அது நம் மண் சார்ந்ததாக, மக்கள் சார்ந்ததாக, எளிய மக்களோட ஆன்மா சார்ந்ததாக அந்த படம் இருக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் கேள்வியை கேட்டேன். நான் கேட்டதுனால நான் ரொம்ப அதுக்கு பதில நான் தான் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க. அன்னைக்கு அதை வாசிச்சு எல்லாருமே அன்னைக்கு முடிவு பண்ணேன். ஓகே, இனிமேல் நம்ம வந்து இன்னொருத்தர் பதில் எதிர்பார்க்கக்கூடாது, நாமளே பதில சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு முடிவு பண்ணேன். அப்படிதான் என்னோட சினிமா குறித்த புரிதல் தொடங்க ஆரம்பிச்சு. அப்புறம் மறக்கவே நினைக்கிறேன் எழுத வாய்ப்பு கிடைச்சு எனக்கு. இந்த ஐடியாவில் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ மறக்கவே நினைக்கிறேன் என்னோட அகம் சார்ந்து எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துச்சு. அப்போ நான் அது எழுத தொடங்கின உடனே அது தமிழ்நாடுக்குள்ளே போகுது. தமிழ்நாடுக்குள்ளே போன உடனே வர்ற ஃபோன் கால் என்ன வந்துச்சுன்னா, இதையெல்லாம் எப்போ சினிமாவாகவும் வந்துச்சு. நான் எதெல்லாம் சினிமாவே ஆகவே ஆகாதோ அதெல்லாம் மக்களுக்கு எழுத முடிவு பண்ணி எழுதுனேன். ஆனால் வந்த ஃபோன் கால் என்ன வந்துச்சுன்னா, இதெல்லாம் எப்போ சினிமாவை எடுப்பீங்க, இதை வந்து சினிமாவை பார்க்கணும் ஆசைப்பட்டோம் எல்லாமே ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த புள்ளியெல்லாம் பிடிச்ச ஓகே, அப்போ இதை மக்கள் வந்து இதை சினிமாவை ஆக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்க, இதுதான் ஆசைப்படுறாங்க, நம்ம இதை ஏன் சினிமா ஆக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. எங்கள் டைரக்டர் அதான் சொன்னார், இதை ஏன் நீ சினிமாவை ஆக்கக்கூடாது, இதே கதையாக பண்ணுறேன், எந்தெந்த கதையை யோசிக்கிற அப்படின்னு சொன்னார். அப்போ தான் மக்களினோட தொகுப்புகள், நிஜ தொகுப்புகள், நிறைய பார்த்த மனிதர்கள் இதெல்லாம் வச்சு கரியர் நிர்மாணம் ஒரு ஸ்கிரிப்ட் முடிவு பண்ணுறேன், எழுதுறேன். இப்போ கரியர் நிர்மாணம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த கதையை நான் வந்து இயக்குனர்கிட்ட சொல்கிறேன், இதான் கதை சார். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு கான்டெம்பரரி கான்ஃப்ளிக்டாக ஒரு தமிழ்நாட்டு சூழலில் இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சரை பற்றியோ, இல்லை பிரதமரை பற்றியோ, இல்லை போலீஸ்காரர்களை பற்றியோ, இல்லை அரசாங்கத்தை பற்றியோ எதை வேண்டுமானாலும் தோல்வித்து படங்கள் எடுக்க முடியும். ஆனால் சாதி குறித்து தமிழ்நாட்டில், மதத்தை பற்றியான கூட படம் எடுக்க முடியும், சாதி குறித்து தமிழ்நாட்டில் அப்பட்டமான ஒரு பதிவை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் முடியுமா அப்படின்னு கேள்வியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பயந்தாரு, எப்படா படமாக எடுக்க முடியும் அப்படின்னு. நான் வேணா எழுதி காட்டுறேன் சார், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் பண்ணலாமான்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ ஸ்கிரிப்ட் தனியாக எழுத போயிட்டேன். எழுதும்போது நான் முடிவு பண்ணேன், என்ன முடிவு பண்ணேன்னா, நான் காலேஜுக்கு போனேன், நான் சந்தித்த மனிதர்களாக சந்திக்கும்போது ஒரு மாணவனா இல்லை ஒரு ஊர் பையனா அங்கிருந்து நான் பார்த்த மனிதர்களுக்கும் ஒரு ரைட்டராக மாறி அங்கே போய் உட்காரும் போதும் வேரியேஷன் நல்லா தெரிஞ்சு. ஒரு லா காலேஜுக்கு நான் வந்து ரைட்டராக உள்ள போகும்போது அங்கே உள்ள எல்லாருடைய முகமும் தெரியும், நான் கவனிக்காமட்ட எல்லாருடைய முகங்களும் தெரிய ஆரம்பிச்சு. முடிவு பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஏன் சைடு இருந்தே அந்த கதையை யோசிக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டு தான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. எழுதும்போது நான் இந்த படத்தை வந்து சாதிய ஒடுக்குமுறையை நிகழ்த்தக்கூடிய சுயசாதி பெருமை உடையவர்களுக்கு அவங்களை நோக்கி கேள்வி கேட்க போறானா, அல்லது சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற மக்கள் பக்கமா நின்று இந்த திரைக்கதை எழுத போகிறனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இப்படிதான் நீங்க வந்து ஒன்னு எடுத்து பேசுறீங்கன்னா ஒன்னு அந்த பக்கம் நின்று பேசணும், இந்த பக்கம் நின்று பேசணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி பண்ண போறோம் நம்ம அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணும்போது தான் நான் யோசிச்சேன், இது பெரும்பான்மையா இது சிறுபான்மையான யோசிக்கும் போது சாதிய சுயசாதி பெருமை பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மையான முடிவு பண்ணேன். மனசோட எனக்கு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சாதிய ஒடுக்குமுறையும் நிகழக்கூடியவர்கள் சிறுபான்மை நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்ப யார் பெரும்பான்மையாக முடிவு பண்ணனா, இவ்வளவு பெரிய வண்ணங்களை பொறுத்துக்கொள்கிற சமூகம், மௌன சமூகம் பொறுத்துக்கொண்டு நமக்கு என்ன வந்துச்சுன்னு நினைக்கிற சமூகம் ரொம்ப பெரும்பான்மையா இருக்காங்க, அவங்களோட நம்ம கேள்வியை வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். ஏன்னா நம்ம கேள்வி வைக்கிறது இந்த படம் யாரை நோக்கி போகணும் அப்படின்னா, சாதியை பெருசாக கண்டுக்காம, மதத்தின் பெருசாக கண்டுக்காம, தான் வாழ்க்கை போதும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற, தன்னை நல்லவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற, தாம சரியா தான் வாழ்றோம், மிக சரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், யாரையும் துன்புறுத்தல, அடுத்தவங்க கேள்வி இது பண்ணல அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மௌன சமூகத்தை நோக்கி நம்ம கேள்விகள் எழுப்பலாம். அவங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போது இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஆனா ஒரு 3 ஒரு புரியல் வந்துடும் நினைச்சேன். அப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுத முடிவு பண்ணேன். அப்படி முடிவு பண்ணும்போது தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எல்லாத்துக்குமே நான் போய் உட்கார்ந்தேன். எனக்கு எதிராக இருக்கிற என்னை தண்டிச்ச ஆட்களுக்கு ஆன்மாக்களுக்கு நான் போய் உட்கார்ந்தேன். அதுல உட்கார்ந்து எழுதும்போது தான் மாரிமுத்து கேரக்டராக இருக்கட்டும், அப்பா கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பரியன் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஆனந்த் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன ஈஸியாக போக முடிஞ்சு. உள்ள போய் உட்கார்ந்து எல்லா பக்கத்தின் நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, எல்லா பக்கத்தோட கருத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இங்க வந்து சாதி வந்து என்ன சொல்றது, சாதியோ சினிமாவா சாதியை மாற்றுறோம் அப்படின்னா, சினிமா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, விஷுவல் பார்க்கும்போது எல்லா மக்களுக்குமே தன் சார்ந்த தன்னோட அடையாளத்தை சுமந்து வருகிற ஒருத்தன் வீரனாக இருக்க வேண்டும், தன்னோட அடையாளத்தை சுமந்து வருகிற ஒருத்தன் இன்னொரு ஆள் இழிவுபடுத்தப்படாத ஒருத்தனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்படி எல்லா கற்பிதமும் இப்படி இருக்கு, இந்த பக்கமும் அப்படிதான் இருக்கு, அந்த பக்கமும் அப்படிதான் இருக்கு, இது நான் எப்படி என்னோட உண்மையை சொல்றது அப்படின்னு பெரிய தயக்கம் இருந்துச்சு. சரி என்னன்னா, சரி நாம இந்த ஸ்கிரிப்டை நேர்மையாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம நேர்மை ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை உருவாக்கும், அதன் மூலமா நாம ஒன்று பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணல,
நான் என்னோட நேர்மையை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தேன். அதை கொண்டு இயக்குநர்கிட்ட கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். நல்லா சொன்னேன். ஏன்னா ஒரு பயம் வந்துச்சு, இப்படி இவ்வளோ சம்பவங்களை இவ்வளோ விஷயங்களை அடுக்கி ஒரு கதை பண்ணுறேன், இந்த கதையை கொண்டு சேர்க்க போகிறேன், தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் இது எப்படி எடுத்துக்குவாங்க, இது யார் ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் தேடிட்டு இருந்தோம். இப்போ ரஞ்சித் அண்ணா வந்து இது அவர் ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டு இருக்காருனால லைன் சொன்னேன். லைன் சொன்னோடனே உங்களுக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சு எனக்கு ஒரு கதை சொல்வதற்கு சுதந்திரம் கொடுக்கப்படும் போது, இப்போ நான் வேலை பிடிச்சிட்டு கதை சொல்லியிருந்தோம்னா ஒரு பொய்ப்போ சொல்லியிருப்பேன். ஷார்ட்லாம் நிறைய விஷயங்களை வந்து மறைச்சி கதை சொல்லி பழகினா அப்படிலாம் எனக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார். இதே கதையை எப்படி போய் பிடிச்சிட்டு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சொல்ல வேண்டாம், கத்திரத்தின் கதையை நான் வந்து சொல்லும் போது எல்லா பிடிச்சும் ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா 21 கொலை துப்பாக்கி தூக்கி சுட்டுகிட்டே இருப்பான்னு சொன்னேன், சுட்டு வீழ்த்திடுவான்னு சொன்னேன். எல்லா பிடிச்சும் உடனே ஓகேன்னு சொன்னாங்க. 21 கொலை பண்ணக்கூடிய ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எப்படி பண்ணுவோன்னு யார்ட்டும் சொல்லல. கையில் துப்பாக்கி இருக்கும், தோண்டவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை சொல்ற முறையை கற்றுக்கும் போது இந்த சீனை எப்படி சொல்லுன்னு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கதை சொல்லுக்கு நீ ரெடியாகினார். என்னன்னா உன்னோட ஆன்மாவை மறைச்சிக்கிட்டு ஒரு சினிமாவுக்கு இது கதை சொல்றது அப்படின்னு முடிவு பண்ணி கதை சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னு நான் 2 மணி நேரத்தை கதை சொன்னேன். அது முழுக்க ஒரு காலேஜ், லா காலேஜ் காமெடி படம் மாதிரி, லா காலேஜ் ஒரு இன்னசென்ட், இங்கிலீஷ் தெரியாத ஒரு பையன், இந்த டைப்ல நான் கதை சொன்னேன். போய் அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் ஆன்மா ஒழிச்சு வச்சுக்கிட்டே கதை சொன்னேன். இப்போ ரஞ்சித்தன்கிட்ட போகும்போது, ரஞ்சித்தன்கிட்ட கதை சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைச்சு. அப்படி கதை சொல்லும் போது தான் என்னை அறியாமலே எனக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வெளிப்பட்டுச்சு. நான் நம்பினேன், அதை ஒரு கர்வமாக நம்பினேன். ஒரு கதை சொல்லும் போது உங்களுக்கு வந்து எதையுமே மறைக்காம அப்படியே நான் இப்படிதான் வச்சுக்கிற கதையை, இந்த மனுஷன் இப்படிதான் பேசுவான், இந்த கேரக்டர் இவ்வளவு பெயின் ஆகும், இந்த விஷயம் இந்த இது இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பட்டமா சொல்லும் போது வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அந்த கதையை சொல்லும்போது அதை ப்ரொடியூசர் ஏற்றுக்கும் போது சூப்பர்ரா, இந்த படம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி இந்த படம் அண்ணா அனுப்பிட்டார். இதெல்லாம் ஓகே. பட் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரா நீங்கள் அதே இடத்துக்கு போய், சொந்த இடத்துக்கு போய், அந்த மண்ணில் போய், ஏன் அந்த மக்கள் எல்லாம் கூடி வருவாங்க, கூட நிற்பாங்க. அங்கே வந்து இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. சினிமாவும் சரி, ஒரு ஷார்ட் ஏன் எடுக்கிறாங்க, என்ன எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன டயலாக் பேசுகிறாங்க அப்படிங்கலாம் பக்கத்தில் ஏதாவது கவனிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே எதிர்த்துறதுக்கான வழிலாம் இருக்குங்க இப்போ. அப்படிங்கும்போது ரொம்ப பயந்துட்டு தான் எடுத்தேன் ஷார்ட் எடுக்கும்போது. எல்லாமே எடுக்கும்போது மறைச்சி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக பக்கத்தில் வர ஆட்களுக்கு கேட்காத மாதிரி இப்படிலாம் பயந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுப்பேன். அப்போ சினிமா அதை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சு ஒன்று. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டராக உள்ள போயிருக்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை ஒரு மாதிரியான பயந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தமிழ் அப்போ தான் புரிஞ்சுட்டேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிற, இன்னும் சொல்ல போனால் என்னது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படங்கள் கூட எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே துணிஞ்சு படம் எடுக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ பயப்படுறோன்னு எனக்கு தோணுச்சு. படம் ஒவ்வொரு ஷாட் வைக்கும்போது பயமாக இருக்கும். இல்லைன்னா இது புரிஞ்சுக்குவாங்களா, இது சென்சார் கட் பண்ணிடுவாங்களா, அங்கே தூக்கிடுவாங்களா, இப்போ அண்ணன் ஏதாவது பார்த்துட்டு தப்பாக சொல்லுவாரா, இல்லை இவங்க தப்பாக சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா என்ன எடுத்துன்னு கேட்பாங்களா, நான் உணர்ச்சிசப்பட்டு இந்த ஷாட்டை எடுக்கிறேன்னா, இப்படி நிறைய குழப்பம் இருக்கும். ஒரு ஷாட் எடுக்கும்போது நம்ம உணர்ச்சிசப்பட்டோமோ, நம்ம மனைவியில் இருந்து இந்த ஷாட் எடுக்கிறோமோ அப்படிலாம் தோணும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது, எல்லா முகத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு ஷாட் ஓகே. இப்போ யோகி பாபன் இருக்காங்கன்னா யோகி பாபனை பார்ப்பேன். ஏன்னா அவர் ஒரு சினிமாவோட ஆளு. அப்போ சினிமாவோட ஆளுக்கு ஷாட் ஓகே சூப்பர் சொன்னாங்கன்னா ஓகே. அப்போ ஒரு எளிய மனிதரோட கதையை அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட கதையை எடுக்கும்போது ஒரு இயக்குனரா நம்ம பண்ற வேதனை அந்த அண்ணன் சொல்லுவார். என்ன சொன்னார்னா, கபாலி படத்துல அம்பேத்கர் காந்தி டைலாக் பேசினா அப்படியே அழுதுட்டா அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் பெரிய படம் இருக்கக்கூடிய அவருக்கே அந்த விஷயம், அந்த எமோஷனலை ஹேண்டில் பண்ண முடியாம போய் தனியாக போய் அழுதுருக்காருன்னா, நான் ரொம்ப ரொம்ப நேரடியாகவே பாதிக்கப்பட்ட விஷயத்த அந்த இடத்துலயே போய் அந்த மனுஷனோட சேர்ந்து அதை கிரியேட் பண்ணும்போது வர வழி இருக்குல்ல, அது என்னன்னா எனக்கு வந்து என்னையும் என் மக்களும் பார்த்துட்டே இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த கதை சரியா போய் சேரணும், நின்றக்கூடாது. ஏதோ ஒரு காரணம் கிட்டத்தட்ட அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு கண்ணாடி குடுவை தான் அந்த பையன் பெருமாள். ஒரு சின்ன பையன் ஒரு கல்லை கொண்டு இருந்தால் கூட அந்த படம் ஒட்டுமா உடஞ்சி விழுந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை பயந்து எடுக்கும்போது அப்போதான் யோசிச்சுக்கிட்டேன், நம்ம வந்து இன்னும் ரஞ்சித்தான இருக்கிறதுனாலேயே ரஞ்சித்தான இருக்காரு, நம்ம படம் எடுக்கிறோம், ஒரு ப்ரொடியூசர் நம்ம கேள்வி கேட்க மாட்டேன்றாரு, சொந்தமாக கொடுக்காது. ஆனாலும் 75% தமிழ் சினிமா வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இது ஒவ்வொரு தேட்டரும் ஒரு விஷயம் என் கண்ணுக்கு வந்துச்சு. இந்த சீன் எடுக்கும்போது திருநெல்வேலி தேட்டர் எப்படி இருக்கும், இந்த சீன் எடுக்கும்போது மதுரை எப்படி இருக்கும், சீன் எடுக்கும்போது ஊர் எப்படி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஆடியன்ஸ் சென்னையில் ஃபேஸ்புக்கில் என்ன எழுதுவாங்க,
இப்படி எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு 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 இந்த படத்தை எடுத்தேன் ஃபுல்லாகவே. நான் பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் பையன்குமார். ஒரு இயக்குனரா அண்ணன் சொன்ன புதுசரா சுதந்திரம் கொடுத்துட்டாரு. ஆனா அவர் இனியால ஒரு இயக்குனரா நிச்சயமா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், ரொம்ப சுதந்திரமா எடுக்கப்பட்ட படம் கிடையாது பையன்குமார். ரொம்ப அழுத்தத்துக்குள்ளாகி அந்த அழுத்தம் மெச்சூர்டா மாறி அந்த அழுத்தம் வந்து எண்ணிய அறியாமலே எண்ணிய ஒரு பொது மனுஷனா மாத்தி நானே ஒரு என்ன சொல்றது பாதிப்புக்கு உள்ளாடி இருந்தா கூட நான் பாதிக்கவே படாத மாதிரி போய் நான் ஒரு என்ஜிஓ மனப்பான்மைக்கெல்லாம் போய் அந்த விஷயத்த வந்து எல்லா பக்கமும் பேசி சமாதான புறா மாதிரி படத்தை வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா என்னோட பெயின் நான் கட்டுப்படுத்துற சூழல் இருந்துச்சு. ஏகப்பட்ட ஷாட்ல என்னோட பெயின், எனக்கு நேர்ந்த விஷயங்களை அல்லது என் நண்பனுக்கு நேர்ந்த விஷயங்களை அதெல்லாம் ரீஷூட் பண்ணும்போது அதே இடத்துல எங்க நடந்துச்சோ அதே இடத்துல ரீஷூட் பண்ணும்போது வர்ற வழி இருக்குல்ல, அது வந்து ஆக்டர்ஸ்க்கோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு கடத்த முடியாது என்னால. அப்போ நான் வந்து அதை மிருகமாய் நின்றாதான் அதை கடத்த முடிஞ்சு என்னால. அந்த இடத்துல நான் வந்து என்னைய மாற்றிக்கிட்டு என்னைய மறந்துட்டு எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சினிமாவை எடுக்கும்போது ஒரு இயக்குனருக்கு வருகிற அழுத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அப்போ ஒரு இயக்குனர் அந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எங்கள் இயக்குனர் அன்றைக்கி டெய்லி நைட் ஃபோன் பண்ணி அழுவேன், அடித்தே அழுவேன், எங்கள் டைரக்டே அழுவேன். ஏன்னா எங்கள் ஒரு மாதிரி எனக்கு எடுக்க முடியல, ஒரு மாதிரி ஆகுது, நான் எடுக்கிறது கரெக்டானு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சினிமாவை ஒரு லைஃப் ஸ்டைல் சினிமாவை வந்து ஒரு கிம்பலில் ஷூட் பண்ண முடிவு பண்ணிட்டோம். இஷ்டத்துக்கு எடுக்கிறேன், ராவாக எடுக்கிறேன், எனக்கு தோணலாம் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சினிமாவுக்கான விதிக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவங்க யார்கிட்ட போய் இந்த சினிமாவுக்குள்ள விதிக்குள்ள இது இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட நடிகர்களோ என்னோட கதையோ இல்லை கதை மாந்தர்களோ சினிமாவுக்குள்ளே இல்லை அவங்க. அப்போ இவங்கெல்லாம் சினிமாவுக்குள்ள இருக்காங்களா, இந்த படம் சினிமாவுக்குள்ள தான் இருக்கா அப்படின்னு தெரியாம துடிச்ச இரவுகள் ஜாஸ்தி. இதெல்லாம் சினிமாவுக்குள்ள இருக்கான்னு யாராவது சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக தான் இருக்கு, நம்ம எதையுமே கிராஸ் பண்ணல, எதையுமே உடைக்கல, எந்த விதியும் கிராஸ் பண்ணல, சினிமா ஃபார்ம்ல தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்தில் ஆளே கிடையாது. ஏன்னா என்னோட ஒளிபரப்பு எல்லாமே ஃபர்ஸ்ட் படம் தான், என்னோட கேமராமேனுக்கு 2வது படம் 3வது படம் தான். அப்படிங்கும்போது அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. பட் அதை பேசுறதுக்கு நேரமும் கிடையாது. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், எடுப்போம், நிஜத்தை நிஜமா எடுப்போம், அதுக்கப்புறம் போய் எடிட்டிங்னு ஒன்று இருக்கு, அதில் போய் நம்ம சினிமாவா மாற்றிடலாம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்போ நம்ம நிஜத்தை நிஜமா எடுக்க முயற்சி பண்ணுவோம், சினிமாங்கிறதே மறந்துடுவோம், நிஜத்தை நிஜமா எடுப்போம், அது கண்டிப்பாக நம்ம காப்பாற்றும் அப்படிங்கிற முடிவுக்கு போய் அதை அப்படி எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா என்கிட்ட இது சாங்ஸும் இல்லை. இப்போ கதையை வந்து எல்லாருமே இப்போ இயக்குநர்கிட்ட பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து கதிர்க்காக சொன்னேன், கேமராமேனுக்காக சொன்னேன், எல்லாருக்காக சொன்னேன். இந்த கதையை அவ்வளோ கொஞ்ச நாள் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற கதை ஒரு இயக்குநருக்கு மட்டும்தான் அந்த கதையை ரொம்ப நேரமாக ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சீன் எடுக்கும்போது முன்னாடி பின்னாலாம் யோசிச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு அது சரியாக வருதா தப்பாக வருதான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு படாத பாடுபடுறதுக்கு இல்லை. அதை வந்து இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ரொம்ப அனுபவிச்சேன். கிட்டத்தட்ட உடல் ரீதியாகவும் மன ரீதியாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, நீ என்ன வேணா எடுறா, அது மக்களுக்கான சினிமாவாக இருக்கணும். ஒரு 4 பேர் கூட்டம் போட்டு பாராட்டுற படமாக இருந்து அது 4 பேர் அது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அதை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம காப்பாற்றலாம், யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. நீ வந்து ஒரு காத்திரமான படைப்பாளியாக வரணும்னா மக்கள் தான் அங்கீகரிக்கணும். மக்கள்கிட்ட பிடிக்கிற மாதிரியான எந்த எக்ஸ்ட்ரா ஒரு வருத்தத்தை வாங்கணும், அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட இருந்து கோபத்தை வாங்கணும், எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டே இருப்பார். போய் மக்கள்கிட்ட சேரணும், அவ்வளோதான், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லி. எங்க டைரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, நீ உன்னோட ஸ்கிரிப்டுக்கு நீ பங்கம் பண்ணாத, நீ நேர்மையார் அப்படி சொன்னார். இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட நேர்மையை உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் உருவாக்க போகுது, நீ நேர்மையாக ஒவ்வொரு கேரக்டரையும் நேர்மையாக ஹேண்டில் பண்ணு, அது தள்ளிட்டு போகும் படத்தை அப்படி சொல்லி அந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட கண்மூடித்தனமாக தான் அந்த படத்தை எடுத்து முடித்தேன். எல்லாரும் என்ன கேட்டாங்க, எப்படிங்க ஃபர்ஸ்ட் படம் டைரக்டராக இருந்தீங்க, எப்படிங்க படத்தை எடுத்தீங்க. ரொம்ப கண்மூடித்தனமாக இஷ்டத்துக்கு வெளி பிடிச்ச மாதிரி அந்த படத்தை எடுத்து முடித்தோம். அப்போ எடிட்டிங் டேபிள் வரும்போது தான் சினிமாவை மாற்றுறதுக்கான முயற்சியை நான் கற்றுக்கிட்டேன். சினிமாவை மாற்றும் இந்த படத்தை டோட்டலாகவே அப்படின்னு சொல்லி அப்போ கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறது ரொம்ப பயத்தில் போய் கட் காமிச்சேன். ராம் சாரும் பார்த்தாரு, ரஞ்சனும் பார்த்தாரு. ஏன்னா 2 பேரும் பக்கா எக்ஸ்ட்ரீம், அண்ணனும் ஒரு எக்ஸ்ட்ரீம், எங்கள் டைரக்டர் ஒரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டு பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம்னு தோணுச்சு எனக்கு. அப்போ சார் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப கரெக்டாக இருக்குது படம், ஆனால் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு சொன்னார், கொஞ்சம் கட்டிங் ஸ்டைலாக மாற்றணும், நீ வந்து ரொம்ப ராவாக எடுத்து இருக்கு அப்படின்னு சொன்னார். அண்ணன் பார்த்து சொன்னார், ஓகேடா இது வந்து மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்ட்ட, உன்னோட பெயினை, உன்னோட எமோஷ்னலை, அதை தாண்டி உன்னோட அரசியலும்
அந்தந்த சின்ன புள்ளி சின்ன கேப் கிடைச்சா கூட அதில் வழியாக மக்கள்கிட்ட போய் சேர மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அதனால இது பிரச்சனையே இல்லை. நீ வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து அதாவது நீ தைரியமாக இதே அட்டம்ப்டை தொடர்ச்சியாக பண்ணி இது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எப்படி எடுத்து முடிச்சியோ அதே மாதிரி செகண்ட் ஷெட்யூல் எடுத்து முடி அப்படின்னு சொன்னார். அதாவது ஏன் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் படம் எட்டு வந்து இப்போ முடிச்சிருக்கேன். ரிலீஸ் இப்போ 4 நாள் தான் ஆயிருக்கு. என்னோட சினிமாங்கிறது என் மண்டுக்குள்ள பரிகண்டமாக மட்டும்தான் இருக்குது. உலக சினிமாவோ சரி, மற்ற விஷயங்களோ சரி, அல்ல சினிமாவை படம் விதியோ சரி, எதுவுமே எனக்கு இன்னும் புரியல. நான் எந்த புத்தகமும் சினிமா சார்ந்த புத்தகங்களே படிக்கல. அப்படிங்க நான் நினைச்சேன்னா பரிகண்டமான ஒரு படத்தை எடுத்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அது எடுத்து பார்த்துக்கான சொன்னதாக ஒரு ப்ரொடியூசர் கொடுத்தாரு, அண்ணன் நான் கொடுத்துட்டாரு. வேற ஒரு ப்ரொடியூசர் தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கு. அப்போ செகண்ட் ஷெட்யூல் போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போனேன். செகண்ட் ஷெட்யூல் போகும்போது பயங்கர தைரியமாக போனேன். ஒரு இயக்குனருக்கு நீ டைரக்டர் ஆகிட்ட, உன்னோட படம் மிகச்சரியாக எடுக்கப்பட்டுருச்சு, இது வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன், சூப்பரான்னு சொல்லி ப்ரொடியூசரும் நான் விரும்பக்கூடிய ஆளும் அனுப்புனதுக்கப்புறம் நான் முறையாக அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் போகும்போது தான் ஒரு இயக்குனராக ஷார்ட்ஸ் வைக்க ஆரம்பித்தேன். அதுவரை அந்த ஊரில் புளியமரத்தில் உள்ள ஏதோ பையன் கேமரா தூக்கிட்டு படம் எடுத்தா, ஏதோ ஒரு பையன் சின்ன கேமரா தூக்கிட்டு அங்கே இருக்க விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஷெட்யூல் போகும்போது தான் நான் ஒரு இயக்குனராக போய் என்னோட ஆளுமையை நம்பி என்னோட கிராஃப்டை நம்பினேன். முதல்ல நம்ம எடுத்த கிராஃப்ட் கரெக்ட், என்னோட கிராஃப்டை நம்பி நான் செகண்ட் ஷெட்யூல் போகும்போது தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஷார்ட் நீ செகண்டாக பார்த்தா தெரியும். கொஞ்சம் வேற ஒன்று ட்ரை பண்ணியிருப்பதில்ல. என்ன ட்ரை பண்ணியிருப்பேன்னா உறுதியாக நம்பியிருப்பேன். எல்லாத்தையுமே நான் வைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நம்பி எடுத்துருப்பேன். அது ஆக்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், கட்டிங்ஸ் எல்லாமே அந்த டைப்பில் தான் ட்ரை பண்ணியிருப்பேன். அது வந்து என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய திமிழ் என்ன சொல்றது, ஒரு மாதிரியான என்னை நானே நம்பி நீ அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சின்ன திமிழாக எடுத்த படம் தான் எடுத்து ஷெட்யூல் தான் செகண்ட் ஷெட்யூல். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு இன்னசென்ட்டாக எடுத்த படம், இன்னசென்ட்டாக ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், ரொம்ப ஒரு சின்ன திமிழோடு எடுத்தது செகண்ட் ஷெட்யூல். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது பெரிய மேஜிக். ஒரு இயக்குனர் எங்கள் இயக்குனர் ஒரு 20 படம் பார்த்துருப்பாரு, ரஞ்சித்தனா ஒரு 15 படம் பார்த்துருப்பாரு. நான் என்ன சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, என்னதான் ப்ரொடியூசராக இருந்தாலும் என்னதான் நம்ம பிடிச்ச இயக்குனராக இருந்தாலும் ஒரு படத்தை நல்ல படத்தையாக இருந்தாலும் 2 பேர் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக நான் பார்க்கணும் அப்புறம் பார்க்கணும். ஆனால் ராம் சாரும் சரி ரஞ்சித்தனும் சரி இந்த படத்தை அதிகமாக பார்த்து அவங்க 2 பேரும் தான். அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு அதுவே பயங்கர பெருமிதம் ஆயிடுச்சு. எப்படா நான் என்ன எனக்கு பார்க்க முடியல, வெளியே வந்துட்டேன். ஆனால் அண்ணன் ஃபுல்லாக படம் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வேற ஒன்று பேசினார். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் புரிஞ்சிக்கிறதுக்கே பெரிய மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, நான் அடுத்த படம் போக முடியும் பெரிய 2 படம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எனக்கு அண்ணன் சொன்னார் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடலாம் அவன் ரைட்டிங் அப்படின்னாரு. எனக்கே தெரியல, இது சீரியஸாக சொன்னோம்னா அந்த எப்படி கனெக்ட் ஆச்சு எனக்கு தெரியல. இப்போ யோசிச்சு பார்க்கணும் என்ன தோணுதுன்னா, இப்போ வர ஃபோன்கள் சரி நிறைய நாம் பயந்ததுக்கு எதிர்மாறாக ஒன்று நடக்குது. பொதுஜனம் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கொண்டாடுறாங்க, ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்க. அப்படின்னா ஒரு நிஜத்தை அதோட தன்மையோட அப்பட்டமாக காமிக்கும் போது அவங்களால மறுக்க முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ ரிப்போர்ட் பண்ணாமல் நம்ம நிஜத்தை நிரூபிப்பதன் மூலமாக அவங்கள வாயை அடைச்சிருக்கோம், அவங்க வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ மக்கள் இந்த படத்தை பற்றி பேசுகிற விதம் அப்படிதான் இருக்குது. மக்கள் இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு என்னை கனெக்ட் பண்ணிக்கிற விதம் அப்படிதான் இருக்குது. அதனால பரிவேறுமான என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சினிமா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு இயக்குனராக நீ என்ன ஜானர் நம்ம எடுத்தாலும் என்ன மாதிரியான படங்கள் எடுக்குன்னு அடுத்தடுத்த படங்கள் எடுத்தா கூட ஒரு நேர்மையாக நம் திரைக்கதைக்கு என் சினிமாவுக்கு என் கேரியருக்கு நான் நேர்மையாக செயல்பட்டேன் அப்படின்னா அந்த சினிமா நிச்சயமாக என்னை படுகொலையில் தள்ளாது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். இயக்குனரான என்ன வந்து அது படுகொலையில் தள்ளாது. அந்த படம் எப்படி போய் சேர்ந்து தாண்டி நான் நேர்மையாக உழைச்சேன் அப்படின்னா, நேர்மையாக எடுத்தேன் அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக என்றைக்குமே என்னை கைவிடாது அப்படிங்கிறத பெரியவங்களை புரிஞ்சுங்க. ஏன்னா என்னோட அடுத்தது ஸ்கிரிப்ட் இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எடுத்து வாட்ச் பார்த்தேன் 2 நாளா நைட் உட்காந்து. அப்போ இதில் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த மக்கள் பேசினதுக்கப்புறம் என்ன மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சினிமாவை வந்து நம்ம என்ன சொல்றது 12 வருஷம் அஸ்டிமேட்டராக இருந்திருக்கோம். எங்கள் இயக்குனர் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு நல்லா எழுத வருது, நல்லா கதை சொல்கிற, நல்லா பேசுகிற, பட் ஆனால் இந்த டெக்னிக்கலாக கேமராமேன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எடிட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லைட் எப்படி சொல்கிறது, ஒரு லென்ஸ் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எப்படா பேசுவேன், இந்த சினிமாவுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் எப்படா செட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட கேட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்ல ஒரு வார்த்தை சொன்னார், டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, டெக்னிக்கில் காசு கொடுத்து வாங்கிடலாம், நாளைக்கே நீ கிட்டு கொடுத்தேன்னா உன் படத்துக்கு 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற கேமராமேனும் அதான் செய்வாங்க. அதனால வந்து உன்னோட திறமை, உன்னோட கிரியேட்டிவிட்டியை மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க முடியாது.
நாளைக்கு உன் படம் ஹிட்னா எவ்வளோ பெரிய கேமராமேனும் சரி, எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, யாரை வேண்டுமானாலும் உனக்கு கிடைப்பாங்க. ஆனால் உன்னோட கிரியேட்டிவிட்டி, உன்னோட விஷுவல், உன்னோட கதை, உன்னோட மாந்தர் உனக்கு மட்டும்தான் வாய்க்கும். அதை நம்பி போ படத்துக்கு, அதை நம்பி போயிடு. தன்னாலே உன் ஷாட்டை நீயே வைப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புனார். நான் முதல் ஷாட் போய் ரஞ்சித்தனும் நிற்கிறாரு, ராம் சார் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கணும் நினச்சி பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. பின்னாடி நிற்கிறாங்க, 2 பேருமே நிற்கிறாங்க. எனக்கு என்ன ஷாட் வைக்கணும்னு தெரியல, எப்படா செய்யறது அப்படின்னு சொல்லி. அப்போது குடத்தை தண்ணியை திறந்து தண்ணியை குடின்னு சொன்னேன். அவனை ஹீரோ தண்ணி குடிங்கன்னு சொன்னேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போ நான் என் உதவிகள்லாம் வறண்டு போய் இருந்துச்சு. அப்போ என்ன ஷாட் யோசிக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படியே பார்த்துட்டு என்ன ஒரு குடம் இருந்துச்சு. கதியை நீ அங்கே போய் அந்த குடத்தை திறந்து தண்ணி குடிச்சிருங்க அப்படின்னு. எனக்கு அவ்வளோ தாக்கத்தோடு நான் உட்காந்து நின்றுட்டு இருந்தேன். அந்த ஷாட் எடுத்தோடனே ரஞ்சித்தனை கிளாக் பண்ணாரு, அவர் தண்ணி குடிச்சாரு. 2 பேரும் விலைக்கு போயிட்டாங்க. 2 பேரும் ஓகே ஒரு ஷாட் எடுத்தாம்பா அப்படின்னு விலைக்கு போயிட்டாங்க. அந்த ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் நார்மல் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நார்மலாக இருக்கேன். ஓகே, அவன் தள்ளி போனதுக்கப்புறம் என்னோட சினிமா நான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சினிமா தொடங்க ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக தொடங்கின ஒரு சினிமா. அது ஏன்னா எளிமையான ஆட்கள் கூட போய் எதை பற்றியும் கவலைப்பட ஆட்கள் கூட போய் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அடுத்தடுத்த படங்கள் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்ட சினிமாவோட ஒரு நாள் 12 வருஷம் அஸ்டிலேட்டராக வந்து ஒரு படம் பண்ணது மூலமாக இருந்துச்சுன்னா, நான் எங்கேயுமே என்ன சொல்கிறது, ராம் சாரும் சரி, படம் ரஞ்சித்தனும் சரி, இங்கே எங்கேயுமே என்னை வந்து சினிமாட்டிக்காக ஹேண்டில் பண்ணவே இல்லை. எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க படத்தில் ரொம்ப எளிமையாக இருக்குது வாழ்க்கையாக இருக்குன்னா, நான் சினிமாட்டிக்கான ஆட்கள் கூட பழகவே இல்லை. ரொம்ப சினிமா சார்ந்து சினிமாவை அப்படி பேச ஆட்கிட்ட பழகவே இல்லை. என்கிட்ட ராம் சார் பேசுறதும் சரி, ரஞ்சிதனை பேசுறதும் சரி, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப என்னன்னு சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசராக அவர் பேச மாட்டார். ரொம்ப உள்ளதை பிடிச்சிட்டு பேசுகிற ஆட்கள்கிட்ட நீங்கள் என்னென்னு போய் சினிமா அறிவை காட்டும். என்னென்னு உங்களுக்கு வந்து சினிமா அறிவு, எனக்கு உண்மையை சொல்ல போனால் என்னோட சினிமா அறிவு 2 பேரோட உள்ளதை வேதியாக வந்தது எனக்கு. அது அப்படி வந்தது எனக்கு பார்த்து கேட்டு படித்து வந்தது கிடையாது. அதனால் என்னோட சினிமா நான் நம்புறது என்ன அப்படின்னா, ஒரு கதை அல்லது ஒரு திரைக்கதை, அது என்ன இருந்தாலும் சரி, அது நேர்மையாக அணுகப்பட்டு இருந்துச்சுன்னா அது என்னைக்குமே தோக்காது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட மதியம் பெருமாள் இருந்து. தேங்க்யூ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.